சவுதி அரேபியான்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன வரும்? பறந்து விரிஞ்ச பாலைவனம், சுட்டரிக்கிற வெயில், இதுதானே? ஆனா அதே சவுதி அரேபியா தண்ணில மிதக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம் இல்லையா? ஆனா அதுதான் நடந்துச்சு. இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு அந்த பாலைவன தேசத்தையே புரட்டி போட்டுருச்சு. அதை பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இது ஏதோ நியூஸ்ல படிக்கிற ஒரு வானிலை அறிக்கை மட்டும் இல்ல, அங்க நேர்ல இருந்த ஒருத்தரோட வார்த்தைகள் இது. அவங்க சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியா இருந்த தெருக்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பயங்கரமான வெள்ளக்காடா மாறிடுச்சுன்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷத்துல வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறுதுன்னு. சரி வாங்க, இந்த புயலோட உண்மையான வீரியம் என்னன்னு பாப்போம். இது ஏதோ சாதாரணமா பெஞ்ச ஒரு கனமழை கிடையாது. இது ஒரு பெரிய புயல், ஒரு நாட்டோட இயக்கத்தையே நிறுத்திடுச்சு. அது எப்படி இருந்தா இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது ஏதோ ஒரு ஊர்ல மட்டும் நடந்த விஷயம் இல்ல. இந்த புயல் எவ்வளவு பெரிய பரப்பளவை பாதிச்சிருக்குன்னு பாருங்க. மேற்கே மக்கா, ஜித்தா மாதிரியான முக்கியமான நகரங்கள்ல இருந்து வடக்கே தபூக் வரைக்கும், ஏன் மத்திய பகுதிகளில் கூட இதோட தாக்கம் இருந்திருக்கு. ஒரு தேசத்தோட பல முக்கிய பகுதிகள் இந்த புயல்ல சிக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க மக்கா, ஜித்தா மாதிரி பெரிய நகரங்களோட நிலைமைய. நாம வண்டி ஓட்டிட்டு போற ரோடெல்லாம் திடீர்னு ஆக்ரோஷமா ஓடுற ஆறா மாறிடுச்சு. காருங்க எல்லாம் பொம்மை மாதிரி தண்ணியில மிதந்து போகுது. உள்ள இருக்கிற மக்கள் எவ்வளவு பயந்து போயிருப்பாங்க. ஒரு நிமிஷத்துல ஒரு பெரிய நகரமே ஸ்தம்பிச்சு நின்னுடுச்சு. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, இது வெறும் மழை வெள்ளம் மட்டும் கிடையாது. ரெண்டு பெரிய இயற்கை சக்திகள் ஒன்னா சேர்ந்து தாக்குச்சு. ஒரு பக்கம் கொட்டி தீர்க்கிற மழை, இன்னொரு பக்கம் பாலைவனத்திலிருந்து வர்ற மணல் புயல். ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. தப்பிக்கவும் முடியல, மீட்பு பணிகளையும் செய்யவும் முடியல. நிலைமை அவ்வளவு மோசமா இருந்துச்சு. சரி, இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஆனா நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி, ஏன், எப்படி ஒரு பாலைவனம் எப்படி இப்படி ஒரு வெள்ளக்காடா மாறும்? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் பார்ப்போம். ஆமா, நீங்க நினைக்கிற கேள்வி கரெக்ட் தான். பார்க்க மணலா இருக்கிற ஒரு இடத்துல எப்படி இவ்ளோ பெரிய வெள்ளம் வர முடியும்? இது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ரொம்ப முக்கியமான அறிவியல் காரணங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது சாதாரணமா வர்ற வெள்ளம் கிடையாது. இதுக்கு பேரு திடீர் வெள்ளம், அதாவது ஃபிளாஷ் ஃப்ளட். சிம்பிளா சொல்லணும்னா, ரொம்ப கம்மியான நேரத்துல ரொம்ப அதிகமான மழை பெய்யும். அப்போ அந்த காஞ்சி போன மண்ணால அவ்வளவு தண்ணியும் வேகமா உறிஞ்ச முடியாது. அதனால தண்ணி பூமிக்குள்ள போகாம மேலேயே வேகமா ஓட ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த பேரழிவுக்கு முதல் காரணம். இப்போ இந்த ரெண்டு படத்தையும் பாருங்க, உங்களுக்கே புரியும். இடது பக்கம் இருக்கிறது இயற்கை நிலம். அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி மழை தண்ணியை அழகா உறிஞ்சுக்கும். ஆனா வலது பக்கம் இருக்கிற நம்ம நகரங்களை பாருங்க, எல்லா இடமும் கான்கிரீட், தார் ரோடு. தண்ணி உள்ள போக கொஞ்சம் கூட இடம் இல்லை. அப்போ அந்த தண்ணி எங்க போகும்? ரோட்ல தான் ஓடும். இதுதான் நகரங்கள்ல வெள்ளம் வர்றதுக்கு முக்கியமான காரணம். இது மட்டும் இல்ல, இன்னும் சில காரணங்களும் இருக்கு. ஒன்னு, பாலைவனத்துல இருக்கிற மண்ணு ரொம்ப நாள் மழையே இல்லாம காஞ்சு போய் கல்லு மாதிரி இருக்கும். அதனால தண்ணி பட்ட உடனே அது உள்ள போகாது, மேலதான் ஓடும். ரெண்டாவது, அங்க வாடின்னு சொல்லுவாங்க, அதாவது காஞ்சு போன ஆற்றுப்படுகைகள். வருஷ கணக்கா தண்ணியே இல்லாம இருக்கும். ஆனா இப்படி மழை பெஞ்சா திடீர்னு அது ஒரு பெரிய ஆறா மாறிடும். கடைசியா நம்ம நகரங்களோட வடிகால் அமைப்புகள், அதுங்க இந்த அளவுக்கு பெரிய மழையை தாங்குற மாதிரி வடிவமைக்கப்படல. சரி, இது சவுதி அரேபியால மட்டும் நடக்கிற ஒரு பிரச்சனைன்னு நினைச்சா அதுதான் தப்பு. நாம இதை ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும். உலகத்தையே பயமுறுத்துற கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றத்துக்கும் இந்த பாலைவன வெள்ளத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பூமி சூடாகுது இல்லையா? அப்போ பூமிக்கு மேல இருக்கிற காத்தும் சூடாகும். சூடான காத்து குளிர்ந்த காத்தை விட அதிக ஈரப்பதத்தை, அதாவது தண்ணிய தனக்குள்ள வச்சுக்க முடியும். ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி யோசிச்சுக்கோங்க. அப்புறம் என்னாகும்? அந்த காத்து மழையா பெய்யும் போது சும்மா தூறலா பெய்யாது, மொத்தமா கொட்டி தீர்த்துடும். இதுதான் இப்போ எல்லா இடத்துலயும் நடக்குது. வானிலை ஆய்வாளர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை எச்சரிக்கிறாங்க. இது ஏதோ இதோட முடிஞ்சு போன விஷயம் இல்லையா. நிலம் இப்போ ஈரமா இருக்கிறதுனால அடுத்ததா வர்ற சின்ன மழை கூட ஒரு பெரிய வெள்ளத்தை உண்டாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இது ஒரு ஆபத்தான சங்கிலி தொடர் மாதிரி. அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, காலநிலை மாற்றங்கிறது ஏதோ தூரத்துல பனிக்கட்டி உருகிறது மட்டும் இல்ல, அது நம்ம பக்கத்துல, ஏன் சவுதி அரேபியா மாதிரி பாலைவனத்துல கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. முன்னெல்லாம் எப்பவாவது ஒரு முறை நடந்த இந்த மாதிரி பயங்கர மழை இனிமே அடிக்கடி நடக்கலாங்கிறது தான் நாம ஏத்துக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை. சரி, இந்த வெள்ளம் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு அறிவியல் காரணங்களை எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பேரழிவுக்கு நடுவுல சிக்கிக்கிட்ட மக்களை பத்தி பார்ப்போம். அவங்க எப்படி தங்களை காப்பாத்திக்கிட்டாங்க, ஒரு சமூகமா எப்படி ஒன்னா நின்னாங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல சில பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பா நாம பின்பற்றணும்.
முதல்ல அரசாங்கம் சொல்ற எச்சரிக்கைகளை கவனமா கேட்கணும். பள்ளமான இடத்துல இருந்தா உடனே உயரமான இடத்துக்கு போயிடணும். அப்புறம் தண்ணி ஓடுறத பார்த்துட்டு இதெல்லாம் தாண்டி போயிடலாம் நினைக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதுக்குள்ள எவ்வளோ ஆழம் எவ்வளோ வேகம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. வெள்ளம் எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி என்ன இருக்கும்? வெறும் சேரும் சகதியும் உடைஞ்சு போன பொருள்களும் தான். ஆனா அந்த சேத்துல இருந்து தான் மக்கள் திரும்பவும் எழுந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பேரழிவுக்கு நடுவுலயும் மனிதநேயம் எப்படி ஜெயிச்சதுன்னு ஒரு இன்ஸ்பைரிங்கான கதையை இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ஒரே விஷயத்தோட ரெண்டு பக்கங்கள். ஒரு பக்கம் வெள்ளத்தால ஏற்பட்ட பயங்கரமான சேதங்கள், பாதிக்கப்பட்ட வீடுகள், வியாபாரங்கள், ரோடுகள். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, அங்கதான் உண்மையான ஹீரோக்கள் இருக்காங்க. தன்னார்வலர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருமா ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் அந்த மக்களோட உண்மையான பலம். சோ இந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட இந்த பகுதியை முடிக்கலாம். ஆமா, இழப்புகள் ரொம்ப பெருசுதான், மறுக்க முடியாது. ஆனா அதை விட பெருசு அங்க இருக்கிற மக்களோட மன தைரியமும் ஒற்றுமையும்.